பாச்சி சிரிக்கங்களா? நல்லா கேட்டுக்கங்க. என் மருமகமா எனக்கு என் பொண்ணை தவிர வர்ற எவ்வளயாச்சும் கட்டி கொடுக்கணும்னு இந்த ஊருக்காரி ஒருத்தி நினைச்சா பிச்சு புடுவ புச்சி. ஆன்லைன் கிளாஸ்ல இப்ப வந்து ஆன்லைன் கிளாஸ்னா கேட்குமா கேட்காதா, இல்லை நாங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறீங்களா இல்லை அப்படிலாம் கிடையாது. ஆன் ஸ்பாட்டில் வந்து எங்களோட மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் உடனே ரெக்டிஃபை பண்ணுறீங்க. ஸோ எங்களுக்கு வந்து அதை டக்குன்னு நாங்கள் மாற்றிக்கிட்டு இல்லை இது தப்பு நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசக்கூடாதுன்ட்டு அடுத்த டேக் நாங்கள் ஒரு ரவுண்டில் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எங்களுக்கு அடுத்த ரவுண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அடுத்த ரவுண்டில் அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் பேசுவோம். இப்போது நாங்கள் மார்னிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு டயலாக்ஸ் தான் நாங்கள் அங்கே பார்க்குறோம். ஒரு 2 பிட்டு தான் வந்து நாங்கள் சிங்க் பண்ணி பேசுகிறோம். ஆனால் எங்களை வந்து முன்னாடியே வந்து நான் எவ்வளோ வெயிட் கொடுத்தாலும் நான் தாங்குவேன்னு எங்களை ஒரு 100 கிலோ வெயிட் நீங்கள் தூக்க வச்சிட்டீங்க சார். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து இந்த 5 கிலோ 6 கிலோலாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சார். இல்லை எங்களால் முடியும், ஏன்னா எங்கள் சார் ஆல்ரெடி வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் வெயிட்டேஜ் தூக்குறதுக்கான வந்து இதுவை வந்து எங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. ஸோ இங்கே வந்து நாங்கள் டப்பிங் பேசும்போது காலையில் சிங்க் பண்ணி பேசும்போது அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல சார். இந்த குழந்தைங்கள்லாம் திருட்டுத்தனம் பண்ணும்போது அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கோல, அந்த மாதிரி ஆன்லைன்ல ஜஸ்ட் ஆக்டிங் கத்துக்கிட்டீங்க, வாய்ஸ் ஆக்டிங். இங்க வந்து டைரக்டா ஸ்டுடியோல வந்து லிப் சிங்கிங் பண்றீங்க. ஓகே சார். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸா இருந்துச்சா ஈஸியா இருந்துச்சா? how it is possible? இல்ல சார், நானும் வந்து வரதுக்கு முன்னாடி அதுதான் சார் யோசிச்சேன். எனக்கு சுகம் கிடைக்கும், அதோடு உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். வா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நாங்கள் பேசும்போது எல்லா வாய்ஸுமே வந்து ஒரே மாதிரி தான் சார் நாங்கள் நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போது வந்து நீங்கள் தான் வந்து மாடுலேஷன் வந்து கற்றுக் கொடுத்தீங்க. இந்த கேரக்டர்னா அதுக்கு ஒரு மாடுலேஷன் வச்சுக்கணும், இந்த கேரக்டர்னா அது ஒரு மாடுலேஷனில் வச்சுக்கணும். அந்த டிஃப்ரென்சியேஷனை வந்து நீங்கள் தான் சார் சொல்லி கொடுத்தீங்க. அடிமை பெண் திரௌபதியே, நீயும் உன் கணவர் ஐவரும் சூது விளையாடத்தானே அஸ்தினாபுரம் வந்தீர்கள். வரும் வழிதனில் தன்னுடைய அதிகாரம் பற்றி ஐவரும் நன்கு ஆலோசித்தார்களா? போட்டுமா சார்? ரெடி. மகாராஜா, ஹஸ்தினாபுரத்தின் அவையிலே நடக்கும் இந்த அநீதியை தட்டி கேட்பார் இல்லையா? நான் குரு வம்சத்தின் குலவதுவாவேன், குரு ராஷ்டிரத்தின் குலவிளக்காவேன். ஹஸ்தினாபுரம் நல்வழிபட வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலே நான் இங்கு பிரவேசித்தேன். ஆனால் புல்லர்கள் ஒன்றிணைந்து ஒரு புள்ளிமானை வேட்டையாட துடிக்கின்றனர். என்ன காரணம்? பிதாமகரே, நீண்ட நெடுகாலமாக ஹஸ்தினாபுரத்தின் சேவகர் தாம். தமது விழிக்கு முன்னால் ஒரு மங்கையின் மானம் அழிக்கப்படுவதை தாம் காண்பீரா? துரோணாச்சாரியாரே, தாம் என் தந்தையின் ஸ்தானத்தில் வீற்றிருப்பவர். ஏன் இந்த அநியாயம் எனக்கு இழைக்கப்படுகிறது? மகாராஜா, தமது புதல்வர்கள் அனைவர் முன்னிலையும் அநீதி இழைக்கின்றான். சந்திர வம்சத்துக்கே அவதூறு விளைவிக்கின்றான். தாம் அவனை தடுக்க தயங்குவது ஏன்? ஒரு தாதி பெண் தனது சுவாமியின் ஆணைக்கு செவிசாய்க்கத்தான் வேண்டும். தாதியா? நான் சேவகம் செய்பவளா? அரண்மனையின் பணிப்பெண்ணா நான்? என்னுடைய கேள்விகளுக்கு தான் மௌனம் சாதிப்பது ஏன் மகாராஜா? சூது விளையாட்டில் தன்னை தோற்றவர் என்னவர் யுதிஷ்டர் ஆவார். என் மீது கொண்ட அதிகாரம் அற்றவராகிறார். அவ்வாறு இருக்க தாம் எவ்வாறு என்னை பணயமாக்கலாம்? அவையோர் அனைவர் முன்னிலும் ஒன்று கேட்கிறேன், எவ்வாறு இச்செயல் தர்ம செயலாகும்? இக்கேள்வியை எதற்காக அவையோரிடம் கேட்கிறாய்? உன்னவனான மன்னவனிடம் வினவு. அடிமை யுதிஷ்டனே, பதில் கூறு, பதில் கூறு. பதில் கூறுங்கள் ஐயனே. எந்த அதிகாரத்தை கொண்டு தம்பியர் நால்வரை பணயமாக்கினீரோ அதை கொண்டுதான் நம்பி வந்தவளையும் பணயம் வைத்தீர்களா? ஆம் பாஞ்சாலி,
உறவினர் ஒருவர் மீது ஒருவர் அதிகாரம் கொண்டவர். ஆனால் மனைவி என்பவள் உறவினர் மட்டுமல்ல, சம பங்கு வகிக்கும் அர்த்தாங்கினி ஆவாள். அடிமை பெண் திரௌபதியே, நீயும் உன் கணவர் ஐவரும் சூது விளையாடத்தானே அஸ்தினாபுரம் வந்தீர்கள். வரும் வழிதனில் தன்னுடைய அதிகாரம் பற்றி ஐவரும் நன்கு ஆலோசித்தார்களா? இல்லையா? ஆலோசிக்கவில்லையெனில் கணவனானவன் அனைத்தையும் இழைக்கலாம் என்ற அதிகாரத்தை வழங்கியதாகத்தானே அர்த்தமாகின்றது. இனி உன்னுடைய வீண் பேச்சு தேவையில்லை. அப்படி என்றால் அதிகாரம் பற்றி ஐவரிடம் எடுத்துரைக்காரது என்னுடைய தவறாகுமா? ஐவர் மீதும் அதீத விசுவாசம் கொண்டிருந்தனே, அது எனது குற்றமாகுமா? சூப்பரா மகாபாரத யுத்தத்தை அப்படியே கண்ணில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. எப்படி பிரீத்தி இந்த டிரான்சிஷன்? முதல் 2 days நான் வரும்போது எனக்கு தமிழ் படிக்கவே சுத்தமாக தகராதாக தான் இருந்துச்சு சார். உங்களுடைய 1 வாரம் உச்சரிப்பு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சார் நான் தமிழை கரெக்டாக படிக்கிறேன்றதே எனக்கு தெரிய வந்தது. அது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் நான் தமிழ் தப்பாக தான் உச்சரிச்சிருக்கோம் அப்படின்றதே எனக்கு தெரியல சார். இந்த லா நான் அதெல்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படி நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சார் கரெக்டாக பண்ணுறோம், நம்ம தமிழ் கரெக்டாக படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுது. இவ்வளோ தடவை நான் படிக்கிறேன்னா அதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான் சார் சேரும். ரொம்ப நன்றி. படிக்கிறதை தாண்டி நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான ஒரு கலை இல்லையா? ஆமாங்க சார். அதை எப்படி இந்த அளவுக்கு உள்வாங்கினீங்க? ஏன்னா சாதாரணமாக வாழ்க்கையில் நாம் ஒரு குடும்ப பெண்ணாக இருப்போம், ஒரு ஒரு பிஸ்னஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேக்னட், நீங்கள் ஒரு சர்வதேச இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் நீங்கள் இல்லையா? நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் சார் எல்லாருமே. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பெரிய ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு பேக்ட்ராப்பில் இருந்து வர்ற உங்களுக்கு படிக்கலாம் யார் வேணால் நடிப்பு அப்படிங்கிறது இது எப்படி உள்வாங்கினீங்க? எப்படி இதை வெளியில் கொண்டு வந்தீங்க? அது கிளாஸ் போக போக தான் சார் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிளாஸ் முன்னாடி நம்ம பேசும்போது நார்மலாக தான் சார் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இல்லை அந்த இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்போ சோகமானா அது நம்மளே அதை ஃபீல் பண்ணி அதை பண்ணால் தான் கரெக்டான இதை டெலிவர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். அதனால் ப்ராக்டிஸ் தான் சார். டெய்லியும் நீங்கள் கொடுக்குற ப்ராக்டிஸ், நீங்கள் கொடுக்குற டிப்ஸு அதை ஃபாலோ பண்ணி பண்ணதுனால தான் சார் இவ்வளோ நல்லா பண்ண. எல்லாருமே சொல்கிறீங்க இது மாதிரி நான் கொடுக்குற டிப்ஸு, நான் கொடுக்குற ப்ராக்டிஸு, நான் சொல்லித்தர விஷயம். சம்டைம்ஸ் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நம்ம சொல்லி கொடுக்குற டிப்ஸு, நம்ம கொடுக்குற விஷயங்களுக்கு இவ்வளோ பெரிய எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு. டெஃபினட்டாக எனக்கு மட்டுமே அந்த கிரெடிட்னு நான் எடுத்துக்கல, உங்களுக்கும் அந்த கிரெடிட் இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. வேணால் 50-50 வேணால் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். பட் இந்தளவுக்கு உள்வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு குடும்ப பெண்ணாக இருந்து வெளியில் எப்படி உடச்சிக்கிட்டு ஒரு ஆர்டிஸ்டாக மாறுறீங்க சார்? அதுதான் சார். ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், டைம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். திடீர்னு உங்களுக்கு ஃபாரின் கிளைண்ட் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வராங்க, யூஎஸ்லேருந்து வராங்கலாம் சொல்லுவீங்க. அவங்களெல்லாம் கூட வீடியோ கால்லாம் போட்டு விட்டு என் கூட பேச வச்சுருக்கீங்க. ஸோ பயங்கர பிஸியாக இருக்கிற ஒரு பர்சன் நீங்கள். டைம் எப்படி கிடச்சிச்சு, எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க அதெல்லாம்? ஆக்சுவலாக ஆன்லைன் கிளாஸ்ன்றது தான் சார். ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் சேரும் போது ஆன்லைனில் நம்மளால் கற்றுக்க முடியுமா அந்த அளவுக்கு. அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். சும்மா நம்ம ஆரம்பத்தில் சேர்ந்துடலாம், ஆனால் அதை நான் கண்டினியூ பண்ணி முடிப்பேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு தோணலை சார். அதுக்கப்புறம் உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்து அவங்களோட ரிவ்யூஸ்லாம் பார்த்தும் போது இல்லை ஆன்லைனில் படித்தோம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்றேன். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தி ஷோ. நான் உங்கள் ஆர்ஜே அஞ்சலி பேசுகிறேன். நிகழ்ச்சியோட முதல் காலரை பார்க்கலாம். ஹலோ வெல்கம் டு தி ஷோ. உங்களை பற்றி முதல்ல சொல்லுங்கள். என் பேர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன், குரோம்பேட்டில் இருந்து பேசுகிறேன். ஓகே விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். சொல்லுங்க விஜயலட்சுமி, இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் எது? ஹரித்வார். வாவ், ஹரித்வார். ஏன் உங்களுக்கு ஹரித்வார் ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அங்கே போய் சேர்றதுக்கே நைட் ஆயிடுச்சு. ஒரு டென்ட்டில் தான் தங்கணும். டிராவல் பண்ண களைப்பே தெரியாமல் நல்லபடியாக ரொம்ப தூங்கிட்டோம். விடிய காலையில் முடிச்சு பார்த்தா சாரி சார், தப்பு ஃபர்ஸ்ட்லேருந்து வரவா? இல்லை விடிய காலம் முடிச்சு. ஓகே, விட்டதுலேருந்து வரவா? ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அங்கே போய் சேர நைட் ஆயிடுச்சு.
ஒரு டென்ட்ல தான் தங்கணும். ட்ராவல் பண்ண களைப்பில் நல்லா தூங்கிட்டேன். விடிய காலையில் முழிப்பு வந்துருச்சு. எழுந்து வெளியே வந்து பார்த்தேன். அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டேன். என் கண் எதிர கங்கா நதி ஓடிட்டு இருந்துச்சு. நிமிர்ந்து பார்த்தா பிரம்மாண்டமான இமயமலை. வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொட்டின மாதிரி இருந்துச்சு. மலைக்கு பின்னாடி இருந்து சூரியன் மெல்ல எட்டி பார்த்துச்சு. இந்த குழந்தைங்களாம் திருட்டுத்தனம் பண்ணும்போது அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கல, அந்த மாதிரி. நீங்கள் எப்போ போனீங்க? நான் அங்கே போகவே இல்லையே. வாட், போனதே இல்லையா? எங்கள் அம்மா ஹரித்வார் போயிருக்காங்க. அவங்க சொன்னது தான் இதெல்லாம். அவங்க சொன்னால் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நான் அதை சொல்ல கேட்டுகிட்டே இருப்பேன். அவங்க சலிக்காமல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது சொன்னாங்க, இப்போது அம்மா இல்லை, ஆனால் அவங்க சொன்ன ஹரித்வார் இன்னும் என்னோடய மனசுலையே இருக்குது. அது மாறவே கூடாதுன்னு தான் நான் அங்கே போகவே இல்லை. ஆனால் நான் போகலைனாலும் எனக்கு பிடிச்ச இடம் ஹரித்வார் தான். அப்புறம் அங்கே அவங்க நின்றுட்டுருக்கும் போது அவங்களுக்கே தெரியாமல் அவங்க மனசில் ஒரு பாட்டு கேட்டுச்சான். அந்த பாட்டை எனக்காக போடுவீங்களா? வித் ப்ளஷர். என்ன பாட்டு? புது புது காலை. விஜயலட்சுமி, இந்த காலை பொழுத அழகாக்கின உங்களுக்காக புத்தம் புது காலை. இப்போது கிளாசிக்கல் பண்றீங்க, இலக்கியத்தனமான படங்கள். எஸ் சார். வழக்கு மொழி படங்கள் பண்ணுறீங்க. எப்படி இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது? எப்படி ஒரு குரலில்? மாடுலேஷன் தான் சார். மாடுலேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நாங்கள் பேசும்போது எல்லா வாய்ஸுமே வந்து ஒரே மாதிரி தான் சார் நாங்கள் நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போது வந்து நீங்கள் தான் வந்து மாடுலேஷன் வந்து கற்றுக் கொடுத்தீங்க. இந்த கேரக்டர்னால் அதுக்கு ஒரு மாடுலேஷன் வச்சுக்கணும், இந்த கேரக்டர்னால் அது ஒரு மாடுலேஷனில் வச்சுக்கணும். அந்த டிஃப்ரென்சியேஷனை வந்து நீங்கள் தான் சார் சொல்லி கொடுத்தீங்க. ஸோ இதுவுமே வந்து உங்களுடைய கிளாஸில் கற்றுக்கினதான் சார். மாடிஃபிகேஷன் பண்ணி எப்படி ஒரு வாய்ஸ்க்கும் நம்ம டிஃப்ரென்சியேஷன் கொடுக்கறது அப்படின்றது. இந்த பேட்ச் வந்து சூப்பராக பண்ணுறாங்க, எல்லாருமே அருமையாக பண்ணுறாங்க. தேங்க்யூ சார். அப்படின்னு சொல்லி சவுண்ட் இன்ஜினியர் என்கிட்ட டீ சாப்பிட போனப்போ சொன்னார். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீங்களும். அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அதை பற்றினா நான் என்ன சொல்கிறது சார், ஸ்டார்டிங்கில் வந்து சுத்தமாக படிக்கவே தெரியாது. ஒரு பேப்பரே வந்து தடு மாதிரி படித்த எங்களை வந்து எவ்வளோ பக்கம் பேஜஸ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சார் எங்களை ப்ராக்டிஸ் பண்ணி விட்டது. இப்போது நாங்கள் மார்னிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு டயலாக்ஸ் தான் நாங்கள் அங்கே பார்க்குறோம். ஆனால் எங்களை வந்து முன்னாடியே வந்து நான் எவ்வளோ வெயிட் கொடுத்தாலும் நான் தாங்குவேன்னு எங்களை ஒரு 100 கிலோ வெயிட்டை நீங்கள் தூக்க வச்சிட்டிங்க சார். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து இந்த 5 கிலோ 6 கிலோலாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சார். இல்லை, எங்களால் முடியும். ஏன்னா எங்கள் சார் ஆல்ரெடி வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் வெயிட்டேஜ் தூக்கிறதுக்கான வந்து இதை வந்து எங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. ஸோ இங்கே வந்து நாங்கள் டப்பிங் பேசும்போது காலையில் சிங்க் பண்ணி பேசும்போது அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல சார். ஏன்னா நம்ம கிளாஸில் வந்து அவ்வளோ ட்ரெயின் ஆகிட்ருக்கோம். நீங்கள் கிளாசிக்கல் கலோக்கியல்னு சொல்லிட்டு எங்களை போட்டு எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க. எங்கள் பசங்க எது கேட்டாலும் பண்ணுவாங்க அப்படின்றது இங்கே எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டீங்க சார். ஸோ அதுதான் சார் ரீசன். நாங்கள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி பேசுகிறதும் எல்லாமே பேசுகிறதும் அதுதான் காரணம் சார். ஆன்லைனில் ஜஸ்ட் ஆக்டிங் கற்றுக்கிட்டீங்க, வாய்ஸ் ஆக்டிங். இங்கே வந்து டைரெக்டாக ஸ்டுடியோவில் வந்து லிப் சிங்கிங் பண்ணுறீங்க. ஓகே சார். அது எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸாக இருந்துச்சா, ஈஸியாக இருந்துச்சா? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? இல்லை சார், நானும் வந்து வர்றதுக்கு முன்னாடி அதுதான் சார் யோசித்தேன். ஏன்னா இப்போ நம்ம பார்த்து இங்கே நம்ம படிச்சுட்ருக்கோம், ஆனால் அது எப்படி வந்து அங்கே சிங்க் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்னைக்கு மார்னிங் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. இந்த கியூ வந்து பிக்கப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கலாக வந்து அவங்க வந்து கொடுக்குற அந்த டிஃப்ரென்சியேஷனு, இந்த மாதிரி ஃபிசிக்கலாக அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி வந்து இப்படி தொட்டாங்கன்னா நம்ம அடுத்த டைலாக் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை வந்து ஒரு கேரக்டர் வந்து அங்கே பார்க்குறாங்கன்னா அடுத்த டைலாக்ஸ் இது பண்ணணும். இவங்களை காமிச்சிட்டு இவங்களை காமிச்சாங்கன்னா நம்ம டைலாக் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் மார்னிங் வந்து கிளாஸில் சொல்லி கொடுத்துட்டீங்கனால எங்களுக்கு வந்து இப்போ ஈஸியாக இருந்துச்சு. இப்போ பேசுகிறதும் பிரச்சனை இல்லை. நாங்கள் கியூஸை கற்றுக்கிறதுனால எங்களால் ஈஸியாக வந்து கரெக்டாக வந்து லிப் சின்க்ரைஸ் பண்ண முடிஞ்சு சார். டக்குன்னு அந்தந்த இடத்துல ஓகே இதுதான் ஒரு கியூ, இந்த கியூக்கு அப்புறம் நான் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இனிமேல் எந்த படம், எந்த டெலிசீரியல்ஸ், எந்த வெப் சீரிஸ், ஷார்ட் ஃபிலிம், வாய்ஸ் ரிலேட்டடாக எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒன்றும் பண்ண மாட்டோம் சார், அசால்ட்டாக பண்ணுவோம் சார். அதான் மேட்ரு. ஓகே, வெரி குட், சூப்பர். அடுத்தது போலாமா? ஓகே சார். சார் இப்போ பேசுறது கார்ட்டூனா? கார்ட்டூன். ஓகேங்க சார். மண்டையா, எதுக்காகடா இப்போ நீ சமோசா சொல்றத விட்டுட்டு அழுதுட்டு இருக்கா?
அங்க பாருங்க, எனக்கு எதிர்காலத்துல ஒருத்த பெரிய சமோசா கடை வச்சுட்டா. அதனால என் கடையை நான் இழுத்து மூட வேண்டிய நிலைமையில இருக்க. அண்ணாச்சி, இதுக்காக வாடா இப்போ நீ ஒருத்த போட்டுட்டு இருக்க? அந்த பேனர்ல என்ன எழுதி இருக்குன்னு நீங்களா படிங்க. என்ன எழுதி இருக்கோ? எங்களிடம் உள்ள சமோசாவில் ஒரு சமோசா தங்க சமோசா. நீங்கள் வாங்கும் சமோசாவில் தங்க சமோசா உங்களுக்கு கிடைத்தால் 1 வருடத்திற்கு சமோசா இலவசமாக சாப்பிடலாம். எப்படிக்க நிர்வாகி, தங்க சமோசா கிடைக்கின்ற நம்பிக்கையில எல்லாரும் அங்கதான் போவாங்க. என் கடையை நான் எழுத மூட வேண்டிய நிலைமையில இருக்க அண்ணாச்சி. அந்த கடையில இருக்கிற சமோசாலாம் சீக்கிரமா காலி ஆகுற மாதிரி தெரியுத மாட்டோம். எல்லாரும் அங்கதான் போயிட்டு இருக்காங்க, நீங்களே பாருங்க. இனி நான் என்ன செஞ்சு என் பழப்ப ஓட்டுவேன். வெரி குட், சூப்பர். இப்போ அழுவுறீங்க, சிரிக்கிறீங்க, குரலை மாத்துறீங்க, நார்மல் வாய்ஸ் பேசுறீங்க, கார்ட்டூன் வாய்ஸ் பேசுறீங்க. இது வந்து எப்படி இது சாத்தியப்பட்டுச்சு? இது சார் என்ன நடக்குது உங்களுக்குள்ள? அதுதான் சார், இப்போ நாங்கள் பேசும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேரக்டரை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வச்சுருவீங்க சார். இந்த கேரக்டர் வந்து இப்படி பேசுதுன்னா அது 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 அழுவணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி அழுவணும்னு சொல்வீங்க. ஓப்பன் அப் ஆகுங்க. ஃபஸ்ட்டு அழும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் நாங்கள் கூச்சப்பட்டுட்டு அழமாட்டோம். அழுனா அப்படி அந்த மாதிரி தான் இருப்போம். சிரிக்கும் போது கூட எப்படி சிரிக்கணும்னு எங்களுக்கு தெரியாது சார். ஆனால் நீங்கள் தான் உங்கள் கிளாஸில் வந்து ஓப்பன் அப் ஆகுங்க. ஓப்பன் பண்ணி அழுறீங்களா, ஓப்பனாக நீங்கள் அழுவுங்க. சிரித்தாலும் சரி, நல்லா ஓப்பன் அப் பண்ணி நீங்கள் பண்ணுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்வீங்க. ஸோ அந்த மாதிரி தான் சார் நாங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நீங்கள் சிரிக்கிறது டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அழுறது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களோட ப்ராக்டிஸ் தான். ரொம்ப கஷ்டமா? அது கஷ்டம்லாம் இல்லை கிடையாது சார். நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணாலே போதும் சார். கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்படி பண்ணணும் நீங்களுமே கிளாஸில் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. நாங்கள் எந்த இடத்துலாம் தப்பு பண்ணோமோ அதை வந்து அன்றைக்கே நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணுறீங்க. இப்படி பண்ணுங்கள். கிளாஸ் டைமில் ஆன்லைன் கிளாஸில் இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ்னால் கேட்குமா கேட்காதா, இல்லை நாங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறீங்களா, இல்லை அப்படிலாம் கிடையாது. ஆன் ஸ்பாட்டில் வந்து எங்களோட மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் உடனே ரெக்டிஃபை பண்ணுறீங்க. ஸோ எங்களுக்கு வந்து அதை டக்குன்னு நாங்கள் மாற்றிக்கிட்டு, இல்லை இது தப்பு, நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசக்கூடாதுன்ட்டு அடுத்த டேக் நாங்கள் எப்படியும் ஒரு நாளைக்கு 3 ரவுண்ட்ஸ் வருது. ஒரு ரவுண்டில் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எங்களுக்கு அடுத்த ரவுண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அடுத்த ரவுண்டில் அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் பேசுவோம். அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு தப்பு வந்து திருப்பி பண்ணாதீங்க. ஒரு 100 தப்பு பண்ணுங்க, நான் 100 தடவை வந்து உங்களுக்கு நான் புதுசாக கற்று தருவேன். ஆனால் ஒரே தப்பை வந்து நீங்கள் திருப்பி அதை பண்ணாதீங்கன்னு சொல்வீங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் நிறைய தப்பு பண்ணோம், நிறையவும் கற்றுக்கிட்டோம் சார். 100 டிஃபரெண்ட் தப்பா பண்ணுங்கன்னுவீங்க. ஒரே தப்பா 100 தடவை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து கொஞ்சம் அடுத்தது போயிடலாமா? ஓகே சார், போகலாம் சார். பாச்சி சிரிக்கங்களா, நல்லா கேட்டுக்கங்க. என் மருமகமா எனக்கு என் பொண்ணை தவிர வர்ற எவ்வளயாச்சும் கட்டி கொடுக்கணும்னு இந்த ஊருக்காரி ஒருத்தி நினைச்சா பிச்சு புடுவ புச்சி. அருப்புக்கோட்டைக்கு போய் அருவாமனை வாங்கி ஆற மாட்டேன், விளக்குமாற வாங்கி ஆறுவேன், விளக்குமாற. ஏக்கா என்ன இந்த கத்துறாவ? அவங்க வந்தவகளை வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கலையாக்கும். கேட்காமலையா வந்தவளை கிறங்கி போயிருக்கே, நீச்ச தண்ணி குடிக்கிறியான்னு கூட கேட்டேன். ஆமா, இவன் நீச்ச தண்ணிய குடுப்பானுதான் நாங்க நாக்க தொங்க போட்டு 8 கல்லு தூரம் காலை இழுத்துக்கிட்டே வந்தோமாக்கும். என் மவளுக்கு உன் மவனை கட்டி கொடுப்பியான்னு கட்டன் ரைட்டா கேட்க வந்திருக்கேன். ஏன் மவ என்ன இடுப்பெடுத்தா கிடக்கா பவுனு பவள கோடி. கண்ணம்மாதேவியில இருந்து பொண்ணு கேட்டு வந்தாங்க, கரிய பூசி அமைச்சேன். கற்பூரத்துல இருந்து பொண்ணு கேட்டு வந்தாங்க, இடுப்பெலும்ப ஒடிச்சு அமைச்சேன். எதுக்கு? அண்ணன் மதினி சொந்தத்துல பொண்ணு கொடுக்கணும், வேறு விட்டு போயிடக்கூடாதுன்னுதேன். ஆனா இவ என்னென்ன சரி எத்த பொம்பளையா இருந்த உன் புருஷன் கிட்ட சொல்லி கரைக்கிட்டா இருக்க சொல்லு. ஆத்தா அவ புருஷன் உன் அண்ணன் தானே? அண்ணன் இவங்க இருக்கிற கௌரவத்துக்கு நாங்க அண்ணேன்னு கூப்பிடணுமாக்கோம். வாயை பார்த்துட்டு என்ன நிக்கிற? போவ வீட்டுக்கு போவ, அவங்க வீட்டுக்கு போய் வேலையை பாருங்க. ஏய் எவ்வளாச்சும் போனீங்கன்னா அவளை தாண்டி எல்லாரும் இருங்க. கேளுமா, பாசத்துல இந்த சிரிக்கி ஒரு கோழிய கையோட கொண்டு வந்தா, அதுக்கு ஒரு நக்கல்.
சீம கோழியிலிருந்து சின்னாலப்பட்டி சீக்கடிச்ச கோழி வரைக்கும் இவங்க வளர்த்தாகலாம். இவங்க பகுமானத்தை எங்க வந்து கொட்டுறாங்க பாரு. இம்பிட்டு பேசுறல, வாயை திறந்து ஏதாவது சொல்றாளா பாரு. ஆத்தாளும் அவளும். ஆத்தா என்ன வாங்க மருமகனே. என்ன அத்தை ஒரே சத்தமா இருக்கு? நாங்க அப்படிதான் சண்டை போட்டுக்குவோம், பின்பு பேசிப்போம். என்ன மதினி என்ன இதெல்லாம் என்னதத்த? உங்களுக்கு பிடிக்குமேனு தான் குருவப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து அதிரசமும் அச்சு முறுக்கும் வாங்கியா இருந்தேன். என்ன மதினி கொடு மதினி. ஸ்டுடியோல உங்க இறக்க ஆச்சரியமா இருக்கு. உங்களுடைய அப்ரோச் எக்ஸ்ட்ரா எனர்ஜி வருது. உங்களுக்கு எப்படி வருது சார்? நீங்க இருக்கீங்க சார் கூட, வீட்டுல வந்து இருக்க மாட்டீங்க, இப்ப பக்கத்துல நீங்க இருக்கிறதுனால நீங்களே ஒரு பாசிட்டிவ் வைப். அதனால பிரீத்தி, ஃபியூச்சர்ல வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்றீங்க? as a senior student, ஃபியூச்சர்ல வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸ் வந்து நம்ம படிக்கலாமா, இல்ல வந்து இதனால யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இதனால வந்து நம்ம ஆன்லைன்ல அந்த அளவுக்கு வருமா சார் அப்படிங்கறாங்க. ஆமா சார், அதுதான் சார். நானுமே வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் சார். ஆன்லைன் வந்து நான் இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஐடியாலாம் இல்லை. ஏன்னா ஆன்லைன்னு பார்க்கும்போதே எந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரெயின் ஆகும் அப்படின்ற ஒரு டவுட்டோட தான் சார் உங்ககிட்ட நான் வந்து பேச ஆரம்பிச்சேன். நான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது கூட கனடால இருந்து ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே சார். பட் கால் பண்ணும்போது நீங்க ஒரு 2 minutes தான் சார் பேசுனீங்க. அந்த 2 minutesலேயே வந்து கண்டிப்பா வந்து நம்மளால வந்து நல்லா கத்துக்க முடியும் அப்படின்ற எனக்கு ஒரு இது இருந்துச்சு. உங்க யூடியூப் சேனல்ஸ்லாம் நான் பார்த்துருந்தேன் சார். பார்க்கும்போது அதுவே ஒரு மோட்டிவேஷனாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 days கிளாஸ்லேயே வந்து எனக்கு வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிச்சு. இல்லை நம்ம ஆன்லைன்லேயும் வந்து நல்லாவே கற்றுக்க முடியும், நல்லாவே ட்ரெயின்ட் ஆக முடியுன்றதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் சார். ஏன்னா சுத்தமாக வந்து தமிழ் பேசவே முடியாத ஒருத்தவங்களால இவ்வளோ ஸ்கிரிப்டை வந்து ரெசிட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல் ரீசன் வந்து எப்படி நம்ம வந்து கோச் பண்ணுறோம், யாருக்கு அடியில் வந்து நம்ம கோச் ஆகிறோன்றதான். ஸோ நீங்கள் வந்து எங்களோட குருவாக இருக்கிறதுனால எங்களால் வந்து ஈஸியாக சூப்பராக கோச் ஆகி இப்படி ஷைனும் ஆக முடியும் நாங்கள் நம்பிக்கை இருக்குது சார். அதனால் ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த தயக்கமும் வேணாம். உங்களுக்கு வந்து டப்பிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, வாய்ஸ் ஓவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக மணிகை சார்கிட்ட வந்து நீங்கள் கால் பண்ணி பேசலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சார்கிட்ட பேசினாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிடுவீங்க, சூப்பராகவும் ஷைன் ஆவீங்க. ஸோ தாராளமாக வந்து ஜாயின் பண்ணுங்க. நான் ஒரு நாளைக்கு தியேட்டர்ல உட்கார்ந்து நீங்க பேசின படங்களை ஐயோ கண்டிப்பா சார் உங்க குடும்பத்தோட நான் பார்க்க போறேன். அது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க நமது சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்க போறாங்க. ஷூர் சார் ஷூர். ஃபியூச்சர்ல உங்கள மாதிரி வரணும்னு ஆசைப்படுறவங்களும் நிறைய பேர் பார்க்க போறாங்க. அந்த அளவுக்கு நீங்க ஒரு வெல் ட்ரெயின்ட் ஆர்டிஸ்டா நீங்க மாறி இருக்கீங்க. தேங்க் யூ சார். வந்து நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் பிரீத்தி அப்படிங்கறத தாண்டி ஒரு பெஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் பிரீத்தி அப்படின்னு மாறி இருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு படத்தில் ஏதோ ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரியில் பேசி நீங்கள் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குவீங்க. தேங்க்யூ சார். எனக்கு இவ்வளோ நாள் நான் சொல்லணும்னு தோணலை, எனக்கு இன்னைக்கு அதுவாக வருது அந்த வார்த்தை. அதுக்கு இறைவன் பிளஸ் பண்ணுவார் உங்களை. சார் உங்களோட ஆசீர்வாதம் சார். ஆல் தி வெரி பெஸ்ட் பிரீத்தி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.